மா ரொம்ப போர் அடிக்குதுமா, பாப்பாவை வேற பார்க்கணும் போல இருக்கு. சித்தி வீட்டுக்கு போயிட்டு பாப்பாவை மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம் வாயம்மா. ஏம்மா திடீர்னுட்டு? அதெல்லாம் வேணாம்மா, சொன்னா கேளு. போயிட்டு வேற எதனா வேலை இருந்தா பாரு போ. மா ப்ளீஸ்மா, ரொம்ப பண்ணாதம்மா. பாப்பாவை மட்டும் தானேம்மா பார்க்க கூப்பிடுறேன், போயிட்டு வந்துடலாம் வாமா. வேணாம்மா, நான் தான் சொல்றேன்ல, அங்கெல்லாம் போ வேணாம். போமா, நீ வரல, நான் மட்டும் போயிட்டு வரேன் போ. நான் போய் பாப்பா பார்க்க தான் போறேன். சொன்னா உனக்கு புரியாதுமா, நீ போயிட்டு வா, அப்புறம் உனக்கு தெரியும். ஐயோ இவளா? ஏங்க ஏங்க அண்ணன் பொண்ணு வருதுங்க. ஐயோ அது அதுக்கு இங்க வருது? ஹாஸ்டல்ல நின்னு அனுப்பி விட்டுரு, நான் இல்லன்னு சொல்லு வீட்டுல. சரிங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான். உங்க அண்ணி தான் காசு வாங்க அனுப்பி விட்டுருக்கோம். சித்தி சித்தி. சொல்லு சொல்லு. இல்ல சித்தி, பாப்பாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பாப்பாவை மட்டும் கொஞ்சம் தூக்கிட்டு வாங்கலேன். பாப்பாலாம் இல்ல, பாப்பா தூங்குது. சரிங்க சித்தி. இது பாப்பா எழுந்தானா ஃபோன் பண்றீங்களா? அப்புறம் எப்படி சித்தி இருக்கீங்க? சித்தப்பா எங்க காணோம், பார்த்துட்டு போயிட்டுமா? நல்லா இருக்கேன். சித்தப்பா வீட்டுல இல்ல, வெளியே போயிருக்காரு. சரி சித்தி, சித்தப்பா வந்தா சொல்றேங்க, நான் வரேன். செருப்பு இருக்கு, சித்தப்பா வச்சுக்கிட்டு இல்லைங்க. அம்மா சொன்னது சரிதான். வாமா, பாப்பா பார்த்துட்டு வந்துட்டியா? சித்தி நல்லா பேசினாளா? என்ன பாப்பா பார்த்த சந்தோஷமே தெரியலையே, ஏன் மூஞ்சி இவ்வளவு சோகமா இருக்கு? இல்லம்மா, நான் போனேனா சித்தி எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். அவங்களும் நல்லா இருக்க சொன்னாங்க. நான் பாப்பா பார்க்க தான் சித்தி வந்தேன்னு சொன்னேன்னா, பாப்பாலாம் இல்ல, தூங்குது சொல்லிட்டாங்க. சரி சித்தப்பா எங்கன்னு கேட்டேன். சித்தப்பாவும் வீட்டுல இல்லைன்னு சொல்லிட்டாங்கம்மா. ஆனா நான் பார்த்தேம்மா, சித்தப்பா செருப்பு வாசல்ல இருந்துச்சுமா. அவங்க என்ன உள்ளவான்னு கூட சொல்லல தெரியுமா. நான் அப்படியே வந்துட்டேன். சரி சித்தப்பா வந்தா சொல்லுங்கன்ட்டு. அதான் நான் தான் முன்னாடியே சொன்னலம்மா, எனக்கு தான் தெரியும் நான் சொன்னேன், நீ தான் மதிக்காம போன. இப்ப அனுபவிப்போ. எப்பயுமே அப்பா இருக்கும் போது அவங்க நம்ம கூட ஜாலியா தானே பேசுனாங்க. இப்ப ஏன் அப்படி பண்றாங்க? இப்ப நம்ம கூட அப்பா இல்லம்மா. அப்பா இருக்கும் போது நம்ம கிட்ட நிறைய பணம் இருந்துச்சு, நம்மளை சுத்தி நிறைய சொந்தம் இருந்துச்சு. இப்ப நம்ம கிட்ட அப்பாவும் இல்லை, பணமும் இல்லை. நம்ம 4 பேர் வீட்டுக்கு போனோம்னு வச்சுக்கேன், ஐயோ இதுங்க நம்ம கிட்ட பணத்துக்காக வருதுங்க தான் பார்ப்பாங்களே தவிர, மனுஷங்க வந்திருக்காங்களே எப்படி இருக்காங்க, 4 வார்த்தை நல்லதா பேசணும்னா யாரும் யோசிக்க மாட்டாங்க. 100ல் ஒருத்தர் தான் இல்ல சொந்தம் பந்தம். அவங்க அப்பா இல்லாம கஷ்டப்படுறாங்களே, அக்கா இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்களே, அண்ணி இப்படி கஷ்டப்படுறாங்களே நினைச்சு அவங்கள பார்த்துப்பாங்க. நம்மளை சுத்தி இருக்க சொந்தம்னா இப்படிதான் இருக்கு. அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, ஏத்துக்கிற வயசும் உனக்கு கிடையாது. போக போக நீ எல்லார பத்தியும் புரிஞ்சுப்ப, வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுப்ப. அப்பா இல்லைன்னா எவ்வளவு கஷ்டம்ன்றதையும் புரிஞ்சுப்ப. நீ சொல்லும் போதே நான் புரிஞ்சிருக்கணும்ல. அங்க போயிட்டு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? சித்தி சித்தப்பாலாம் நம்ம கிட்ட எவ்வளவு பாசமா இருந்தாங்க. நம்ம அப்பா இருக்கும் போது நம்ம கிட்ட பணமும் இருந்துச்சு, அப்பாவும் இருந்தாங்க, சந்தோஷமும் இருந்துச்சு. அப்பா இல்லாம நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லைல்லம்மா. சாப்பாடு கூட நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம்ல. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, அப்பா இல்லாம எவ்வளவு கஷ்டம்ட்டு. அப்பெல்லாம் எனக்கு புரியவே இல்லைம்மா. ஆனா இப்பதாம்மா தெரியுது அப்பா இல்லாம எவ்வளவு கஷ்டம். இந்த வலி ஒவ்வொரு அப்பா இல்லாத பிள்ளைங்களுக்கு தான் தெரியும். கவலைப்படாதம்மா, நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோம். நம்ம அப்பா நம்ம கூட தான் இருப்பாரு.